ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 11ஆம் தேதி புரட்டாசி 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நாளானது வருதுங்க. இந்த ஆயுத பூஜையில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றத்தால் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றம் நடக்க போகுது, என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆயுத பூஜையோட சிறப்பை பற்றி தெரியாதவங்க முதல்ல இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஆயுத பூஜையோட சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த ஆயுத பூஜையோட சிறப்பு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நவராத்திரி பண்டிகையின் முக்கிய நாளாக கொண்டாடப்படுவது ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லலாம். நவராத்திரியின் 9 நாட்கள் கொண்டாட்டத்தின் இறுதி நாளாக பார்த்தீங்கன்னா 9வது நாள் வருங்க. இந்த 9வது நாளை தான் ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லலாம். துர்க்கை அம்மனுக்கும் மகிஷாசூரனுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா 8 நாட்கள் சண்டை நடைபெறும். இந்த 8 நாட்கள் கழித்து 9வது நாள் பார்த்தீங்கன்னா மகிஷாசூரனை வதம் செய்கிறாள் துர்க்கை அம்மன். இதனாலேயே இந்த நாளை பார்த்தீங்கன்னா துர்க்கை பூஜை என்றும் அதே போல ஆயுத பூஜை என்றும் சொல்றாங்க. 9 நாட்கள் சண்டை மகிஷாசூரன் வதத்துடன் வெற்றி பெறுவதால் 10வது நாளை விஜயதசமி அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த 9 நாட்களும் பலரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடுகளில் கொழு வைத்து பலகாரங்கள் சமைத்து அக்கம் பக்கத்தினருக்கு அதனை பிரசாதமாக அழைத்து கொண்டாடி வருவாங்க. இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை குறிக்கும் வகையில் வழிபாடு செய்வது வழக்கம். அதன்படி பார்த்தீங்கன்னா 9வது நாளில் தேவி சரஸ்வதியை வழிபடுவது காரணம் பார்த்தீங்கன்னா அன்று சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆயுத பூஜையின் கொண்டாட்டத்தின் முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது, கொடியின் மகிஷாசூரன் தனது படையுடன் இணைந்து தேவி சாமுண்டீஸ்வரியை அழிக்கும் நோக்கத்துடன் சண்டையிட்டு வந்தான். இறுதியாக பார்த்தீங்கன்னா மகிஷாசூரன் செய்யும் அக்கிரமங்களை பார்த்து ஆக்ரோஷமாக அவதாரம் எடுத்தாங்க. அந்த அவதாரமே துர்க்கை அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. தனது கூர்வாள் போன்ற ஆயுதங்களை கொண்டு மகிஷாசூரனை வதம் செய்தாங்க. இதன் காரணமாக ஆயுத பூஜை வழிபாடு காலம் காலமாக நடந்து வருகிறது அப்படின்னு புராண கதைகள் சொல்லப்படுது. இந்த ஆயுத பூஜையின் வழிபாடு பார்த்தீங்கன்னா நவராத்திரியின் 8வது நாளுக்கு பிறகு 9வது நாளில் அனைத்து ஆயுதம் உலகங்களால் ஆன பொருட்கள் என்ன மாதிரி பொருட்களை நன்றாக சுத்தம் செய்து குங்குமம் போட்டு வைத்து வழிபாடு செய்யலாம். பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் அவங்களுடைய புத்தகம், பேனா, பென்சில் இது அனைத்துமே குங்குமம் போட்டிட்டு சாமி படத்திற்கு முன்பு வழிபாடு செய்யலாம். அதே போல பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அன்று அறிவாற்றல் அள்ளி வழங்கும் சரஸ்வதி தேவி, தூய்மை உள்ளத்தை வழங்கும் பார்வதி மற்றும் செல்வ செழிப்பை அளிக்கும் தேவி லக்ஷ்மி இவங்களை தவறாமல் கண்டிப்பா வழிபாடு செய்யணுங்க. அதே போல நீங்க வழிபாடு செய்யும் பொழுது வண்ணம் மற்றும் வாசனை நிறைந்த பூக்களால் சாமிக்கு அலங்காரம் செய்யணும். அதன் பிறகு பொரி, பழங்கள், இனிப்பு இந்த மாதிரி பல வகை பலகாரங்களை நீங்க படைகளாக வைக்கலாம். இந்த நாளில் வழிபாட்டில் செய்யறதுனால துன்பங்களும் தடைகளும் நீங்கி நம்ம வாழ்க்கையில நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆயுத பூஜையோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க. இந்த ஆயுத பூஜையில் ஏற்படக்கூடிய கிரகங்களின் மாற்றத்தால் ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, சூரியனால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை கண்டிப்பா ரிஷபராசி நேயர்கள் இந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். அதே போல அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கலாம். எண்ணிய காரியங்கள் அனைத்துமே ரிஷப ராசி நேயர்களுக்கு கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையா அமையலாம். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனை கண்டிப்பா உங்களுக்கு தோன்றலாம். அதே போல தேவையான நிதி உதவி கிடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. தேவையான சரக்குகளை இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது பணி சுமை குறைந்து இந்த நேரத்தில் நன்மை ஏற்படலாம்.
நிலுவையில் இருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவீர்கள். அதாவது ரிஷபராசி நேயர்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை நிறைவு செய்யக்கூடிய நீங்க உதவி செய்வீர்கள். ஆன்மீக நாட்டம் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணையுடன் ஆதரவுடன் எதிலும் ஈடுபட்டு உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரலாம். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கம் அதிகரிக்கலாம். அதே போல ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இழுபறியாக இருந்த காரியம் அனைத்துமே இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். அதாவது ரிஷபராசி பெண்கள் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலனையை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ரொம்ப நாளாக உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வர வேண்டிய பணம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல செயல் திறமை இந்த நேரத்தில் பெண்களுக்கு அதிகரிக்கலாம். ரிஷபம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆயுத பூஜையில ஏற்படக்கூடிய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது கல்வியில் திறமை அதிகரிக்கலாம். விளையாட்டுகளில் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். ஆசிரியரோட ஆதரவு இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். அதே போல ரிஷபம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திறமை வெளிப்படுறதுனால அதுக்கு ஏற்ற அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது கல்வியிலையும் சரி விளையாட்டு ரீதியாகவும் சரி எந்த அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுவதோ அதனால உங்களுக்கு புகழும் அங்கீகாரமும் தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ரிஷபராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்துல நன்மை உண்டாகலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்த நாட்களா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மாறலாம். ஸோ மாணவர்கள் தகுந்த நேரத்தில் வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தா கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. எந்த வாய்ப்பையும் மாணவர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தட்டி கழிக்காமல் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா அதனால உங்களுக்கு பல வகையில நன்மை கிடைக்கலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த மாதிரி மாற்றம் நடக்க போகுதுன்னா ஒரு நல்ல முன்னேற்றமான மாற்றம் கண்டிப்பாக மாணவர்களுக்கு இதனால் நடக்க போகுது அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. அதனால மாணவர்கள் இந்த நேரத்தில் கவனமாக செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல மாணவர்கள் உடன் பழகுபவர்களிடம் சற்று கவனமாக பழகுவது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் பழகும்போது கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலும் பிரச்சனை ஏற்படாமல் தவிர்க்கலாம். அதனால மாணவர்கள் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆயுத பூஜையால் ஏற்படக்கூடிய கிரகங்களின் மாற்றங்களால உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த மாற்றத்தால் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த காரியம் அனைத்துமே நடந்து முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு நீங்கள் மனதார முழு நம்பிக்கையுடன் நந்தீஸ்வரரை வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். அதனால் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான நிலை ஏற்படும். அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அனைத்துமே சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு உண்டாகலாம். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இதனால் ஒரு முற்றுப்புள்ளி தீர்வு கூட கிடைக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்கள் இந்த பரிகாரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை மனதார நீங்கள் வணங்கி வரதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆயுத பூஜையில் ஏற்படக்கூடிய கிரகங்களின் மாற்றங்களால் ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.